இந்த சாப்டர்ல வந்து நம்ம ஜாவா மெத்தட்ஸ் பத்தி கொஞ்சம் 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 டீட்டெயிலா பார்த்துரலாம். ஏன்னா, அப்பதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்க்க போற டாபிக்ஸ் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம ஒரு மெத்தட்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ஒரு கிளாஸோட பிஹேவியர் சொல்லியிருந்தோம் இல்லையா? இங்க இருக்கிறது ஒரு மெத்தட். அததான் ஜாவால மெத்தட் சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் மெத்தட். இந்த மெத்தட் வந்து என்ன பண்ணுது? எதுவுமே வந்து ரிட்டர்ன் பண்ணாம பிரிண்ட் மட்டும் பண்றோம் இங்க. ஜஸ்ட் பிரிண்ட் பண்றோம். ஸோ ஒரு மெத்தட் அப்டின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது இந்த பிராக்கெட்ஸ்குள்ள நம்ம மல்டிபிள் லைன்ஸ் எவ்வளோ லைன்ஸ் வேணா குடுக்கலாம். எவ்வளோ லாஜிக் வேணா குடுக்கலாம். இந்த மெத்தட் என்ன பண்ணும்? ஸ்டார்ட் இன்ஜின் அப்போ என்னலாம் பண்ணணும்? ஸோ ஸ்டார்ட் இன்ஜின் அப்போ இன்ஜின ஸ்டார்ட் பண்ணு. தென் வந்து பெட்ரோல் இருக்கான்னு செக் பண்ணு. சம்திங் அந்த மாதிரிலாம் வந்து நீங்க ஒரு லாஜிக்லாம் நீங்க எழுதுவீங்க. ஸோ எந்த ப்ரோகிராம் பண்ணாலும் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு லாஜிக் இருக்கும். ஸோ இந்த இது பண்ணுறப்போ, இந்த மெத்தட் கால் பண்ணுறப்போ எனக்கு இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதாவது நிறைய லைன்ஸ் கோட் அடிக்கிறீங்களே, இந்த கோட் எல்லாமே எனக்கு சேர்த்து ரன் பண்ணி குடு அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு மெத்தட். ஸோ ஒரு ஒரு லாஜிக்கலா இந்த விஷயத்துக்குள்ள எனக்கு இதெல்லாம் பண்ணு. ஸோ நேமிங் கன்வென்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டார்ட் இன்ஜின் நான் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதனால தான் நேம் கரெக்டாக இருக்கணும் ஒரு மெத்தடுக்கு. அப்போ தான் மற்றவங்களுக்கு நம்ம கோட் பார்க்குறப்ப புரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிம்பிள் மெத்தட். ஸோ இங்கே இருக்கிறது வந்து ஆக்சஸ் மாடிஃபையர். நம்ம ஆக்சஸ் மாடிஃபையர் வந்து அப்புறமா அப்கமிங் டாபிக்ஸில் பார்ப்போம். தென் வந்து வாய்ட். ஸோ இந்த வாய்ட் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டன் டைப். இந்த மெத்தடோட ரிட்டன் டைப் சொல்லுவோம். ஸோ ஒரு மெத்தட் நேம் எப்பயுமே இருக்கும். அந்த மெத்தட் நேமுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ரிட்டன் டைப். ஸோ இந்த மெத்தட் வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலை. ஸோ இந்த மெத்தட் ரிட்டர்ன் பண்ணனால நம்ம வாய்டுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ரிட்டர்ன் பண்ணால் என்ன கொடுப்போம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே இந்த மெத்தட் வந்து இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு மெத்தடோட எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் மறந்துடுங்க. ஸோ என்ன பண்ணுறான்னு பார்த்தா இந்த மெத்தட்குள்ளே வந்து இது பேராமீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராக்கெட்குள்ளே கொடுக்குறது பேராமீட்டர். ஸோ நான் இன்ட்டு ஏன்னு கொடுக்குறேன். ஸோ பேராமீட்டருக்குள்ள நீங்கள் எப்பயுமே என்ன கொடுக்கணும், ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா இது, ஸோ ஒரு மெத்தட்குள்ளே இந்த பேராமீட்டர் கொடுக்குறப்போ இது என்ன டேட்டா டைப்புன்னு சொல்லணும் ஜாவாவில் கண்டிப்பாக. ஸோ இது இன்டீஜர் டைப் ஏ அப்படின்னு ஒரு பேராமீட்டர் வரப்போகுது அப்படின்ற சொல்லியிருக்கேன். எனக்கு மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் நான் கொடுக்கலாம். எவ்வளோ பேராமீட்டர் வேணால் நம்ம கொடுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது திருப்பி இன்டீஜர் பேராமீட்டரே கொடுக்குறேன். ஸோ இன்ட்டு பி. ஸோ 2 பேராமீட்டர் இந்த மெத்தடுக்கு எனக்கு வேணும். ஸோ இது இந்த மெத்தட் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் இன்ஜின் பதிலாக அடிஷன் மெத்தட் இது. ஸோ இது பதில் ஆடுன்னு ஒரு மெத்தட் வச்சுக்கலாம். ஸோ ஆடுன்னு ஒரு மெத்தட் வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா வந்து 2 நம்பர் வருது இல்லையா, ஸோ புதுசாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன் இன்ட்டு சி. ஸோ இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஸோ 2 நம்பர் கொடுக்குறேன் இல்லையா, அந்த 2 நம்பரையும் ப்ளஸ் பண்ணி இந்த மெத்தடில் ப்ளஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான் அடிஷன் மெத்தட், இது ஒரு மெத்தடு. ஸோ அடிஷன் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டன் சி. ஸோ சியை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒன்று என்ன பண்ணலாம், இந்த மெத்தட் டைப் வந்து வாய்டாக வச்சிங்க அப்படின்னா சியை வந்து இங்கேயே பிரிண்ட் பண்ணணும், இதுக்குள்ளேயே பிரிண்ட் பண்ணணும். நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ ரிட்டர்ன் பண்ணுற மூலிமா என்ன பண்ணணும், ரிட்டர்னா எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் அதோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரே ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் கொடுத்துடணும். ஸோ இந்த மெத்தட் என்ன ரிட்டர்ன் அப்படின்னா என்னது உங்களுக்கு புரியுது இல்லையா சிம்பிளாக அப்படின்னா, இந்த மெத்தட்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சிரு. இந்த விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா எனக்கு கடைசியாக ஏதாவது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகிற நீ. ஸோ அதான் ரிட்டர்ன். இந்த விஷயத்தை எனக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ ரிட்டர்ன் போட்டு லாஸ்ட்டாக போகணும். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே அந்த மெத்தடில் லாஸ்ட்டாக இருக்கும் ரிட்டர்ன்றது. ஏன்னா அதுக்கப்புறம் இருக்க எதுவுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ ரிட்டர்ன் சின்றது வந்து இப்போது ஏ ப்ளஸ் பியோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணோம், ரிட்டர்ன் டைப் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் இங்கே வாய்டு கொடுக்கக்கூடாது. வாய்டு எப்போ கொடுப்போம், ரிட்டர்ன் டைப் இல்லைனா தான் கொடுப்போம். ஸோ இங்கே ரிட்டர்ன் இருக்கனால நம்ம இன்டீஜர்னு கொடுக்கணும். ஸோ இந்த இன்டீஜர்னு எப்படி நம்ம கொடுக்கணும், இங்கே என்ன இன்டீஜர்னு ஏன் கொடுத்தீங்க அப்படின்றதுக்கு ஆன்சர் என்னென்னா, இப்போது இங்கே சி இருக்கு இல்லையா, சின்றது ஒரு இன்டீஜர். ஸோ ஏ ப்ளஸ் பி வந்து சியில் வச்சுருக்கோம். ஸோ சியை தான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ சியோட டேட்டா டைப் என்னது, இன்டீஜர். ஸோ அப்போ இங்கே நம்ம இன்டீஜர் தான் ஆக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் நான் வந்து இப்போ என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணால் நமக்கு இங்கே என்ன வைக்கணும், டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங் தான் வைக்கணும். ஸோ நார்மலாக நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கை நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம், டபுள் கோட்ஸில் போட்டாவே ஸ்ட்ரிங்கு தான். சும்மா டெமோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நான் வந்து இப்போது சும்மா ஒரு ஸ்ட்ரிங்குன்னு ஒரு டெமோன்ற ஸ்ட்ரிங்கை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம இப்போ கமெண்ட் பண்ணிடலாம். நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி சில வீடியோஸில் கமெண்ட். இப்படி நீங்கள் ஸ்லாஷ்ன்னு போட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் லைன் வந்து கமெண்ட் ஆகிடும். ஸோ நம்ம கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி சில ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆக வேணாம் அப்படின்னா நம்ம கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா நான் இப்படி கொடுத்துட்டு இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் ஏதாச்சும். திஸ் மெத்தட் இஸ் ஃபார் அடிஷன். ஸோ இந்த மெத்தடுக்கு மேலாம் கொடுப்பாங்க இப்படி கமெண்ட் கொடுக்குறப்போ, திஸ் மெத்தட் இஸ் ஃபார் அடிஷன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ கமெண்ட்டு நீங்கள் இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் போட்டால் உங்களுக்கு அந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அது வந்து ஒரு ப்ரோக்ராமேட்டிக்கல் லைன் கிடையாது, ஒரு ஜஸ்ட்டு ஒரு இங்கிலீஷ் டெக்ஸ்ட் அது. திஸ் இஸ் அ அடிஷன் மெத்தட் அப்படின்னு நீங்கள் எதாவது டைப் பண்ணலாம்.
திஸ் இஸ் அடிஷன் மெத்தட். இது சிங்கிள் லைன் கமெண்ட், இன்னும் மல்டி லைன் கமெண்ட்லாம் இருக்குது. ஸோ நம்ம அப்புறம் பார்க்கலாம் அதை. ஸோ இந்த லைனை நான் கமெண்ட் பண்ணிட்டேன், எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ இங்கே வந்து எரர் சொல்லுது பாருங்கள். என்ன எரர் சொல்லுது? ரெக்வைர்ட் டைப் வந்து இன்டீஜர், ஆனால் நீ ஸ்ட்ரிங் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லுது. ஸோ எங்கே ஸ்ட்ரிங்? ஸோ இங்கே ரெக்வைர்ட் டைப் வந்து இன்டீஜர், பட் நம்ம ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இங்கே ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம், பட் இங்கே இன்டீஜர்னு வச்சுருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? நம்ம இங்கே டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்குன்னு மேட்ச் பண்ணணும். ஸோ அப்போ இந்த மெத்தட் என்ன சொல்கிறோன்னா, இந்த மெத்தட் வந்து எனக்கு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுதுப்பா. எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு ரிட்டனாக என்ன தருது? ஸ்ட்ரிங்கை தருது அப்படின்றத நம்ம இங்கே சொல்லியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து திருப்பி வந்து ஆஸ் யூஷுவல் அது மாதிரி டபுள்னா டபுள். ஸோ என்ன இங்கே ரிட்டர்ன் பண்ணுறோமோ அது கரெக்டாக அந்த டேட்டா டைப் இங்கே கொடுத்துடணும் எப்பயுமே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, இன்டீஜரே வச்சுட்டு நம்ம வந்து கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டேன். கண்ட்ரோல் இசட் கொடுத்து பழைய இதுக்கே போகிறேன். பழைய இதுக்கு கண்ட்ரோல் இசட் கொடுத்தா அண்டு ஆகும். ஸோ அண்டு பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த மெத்தடை வந்து நம்ம அடிஷன் மெத்தடாக கால் பண்ணலாம். ஸோ 2 நம்பர் 4 + 4, 7. ஸோ இந்த 2 நம்பர் கொடுத்தா நம்மளுக்கு என்ன வரணும் இங்கே? ஸோ அதே மாதிரி இந்த மெத்தட் வந்து இங்கே கால் பண்ணுறோம் இல்லையா, இது ரிட்டன் டைப் இருக்குது. ஸோ ரிட்டன் பண்ணுறனால நம்மளுக்கு இங்கே ரிட்டன் ஆகிடும். இந்த வேல்யூ இங்கே நிற்கும். நமக்கு அந்த வேல்யூவை என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நம்ம ஒன்று புதுசாக இன்டீஜர் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்து அதில் வாங்கிக்கணும். ஸோ ஏன்னா இந்த மெத்தட் வந்து ரிட்டன் பண்ணுது ஒரு விஷயத்தை. ஸோ அப்போ நம்ம இதில் வாங்கிக்கிட்டு இதை பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஒன்று அதை வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரிசல்ட்டை நம்ம system.println கூட பிரிண்ட் பண்ணணும். அப்படி பண்ணலாம். ஸோ இல்லைனா எப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஒரு மெத்தடை, ஒரு ரிட்டன் டைப் இருக்க மெத்தடை நீங்கள் இப்படி தான், ஏன்னா ரிட்டன் டைப் இருக்கனால நம்ம அது வேல்யூ ரிட்டன் பண்ணும் இல்லையா. ஸோ இங்கே என்ன ஆகுனா 4ன்ற வேல்யூ, 4 + 7 என்ன அந்த வேல்யூ வருது? 11ன்ற வேல்யூவை இங்கே வந்துடும். ஸோ ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு 11ன்னு ஆகிடும். ஸோ இப்போ அந்த 11 இங்கே ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் 11ன்னு நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ அப்படி இல்லைன்னா என்ன தேவை பண்ணலாம்? நம்ம டேரெக்டாக இதை போயிட்டு இங்கே system.out கூட டேரெக்டாக நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த லைனை அழிச்சிட்டு இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணனா வரும் இங்கே. ஸோ இது போய் இந்த மெத்தடை கால் பண்ணும். ஸோ இந்த அதே மாதிரி நீங்கள் இந்த பேராமீட்டர் A and Bன்னு இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் வேல்யூ கொடுக்கணும் இங்கே. ஸோ இது ஒரு மெத்தடு, இதுக்கு நம்ம 2 பேராமீட்டர் இருக்குது இந்த மெத்தடுக்கு. ஸோ இது என்ன டெஃபினேஷன்? இந்த மெத்தட் தான்ப்பா இது. இந்த மெத்தடுக்கு 2 பேராமீட்டர் இருக்குது. இந்த மெத்தட் இந்த விஷயத்தை பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இங்கே. இங்கேருந்து என்ன பண்ணுறோம்? அந்த மெத்தடை கூப்பிட்றோம். ஸோ கூப்பிட்றப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த பேராமீட்டரில் 2 வேல்யூ இருக்குது. என்ன இருக்குது? 2 இன்டீஜர் இருக்குது. ஸோ நம்ம 4, 7 அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்போ இந்த மெத்தடை கால் பண்ணுறோம் இங்கேருந்து நம்ம. ஸோ ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தடை கால் பண்ணுறப்போ இந்த பேராமீட்டர் எடுத்துகிட்டு நான் ஒன்றா இங்கே A வரும், இங்கே ஏவோட வேல்யூ இங்கே 4 வரும், இங்கே வந்து 7 வரும். ஸோ 4 + 7 = 11 இங்கே அசைன் ஆகிட்டு இது ரிட்டர்ன் பண்ணி விட்றோம். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வந்து மெத்தட் வந்து யூஸ் ஆகுது ஜாவாவில்.